ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட அநேக காரியங்களை குறித்து பேசி வருகிறார். நாம் தேவ வார்த்தைகளை கண்டறிந்து அவைகளை தெளிவாய் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நமக்கு ஏற்படுகிற போராட்டங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் நம்மால் ஜெயிக்க முடியும்.
இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. உலகத்தானே சொல்கிறான், எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. அதுபோல் உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை தேவன் வைத்திருக்கிறார். தீர்வை அவர் நமக்கு தருகிறார். நாம் அவைகளை அறிந்து கொள்ளும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு ஸ்கூல் காம்பவுண்ட் வாலில் ஏகப்பட்ட கிறுக்கள் இருந்துதான், போஸ்ட் ஓட்டின்னு கிறுக்கிக்கிட்டு இருந்தாங்களாம். உடனே அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுச்சான், எல்லாத்தையும் நீட்டாக பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த செவுத்தை வந்து கம்ப்ளீட்டாக வெள்ளை அடித்து எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது எழுதி வச்சாங்களாம். இது இனிமேல் இந்த செவுற்றில் கிறுக்கவோ நோட்டீஸ் ஒட்டவோ கூடாது அப்படின்னு ஒரு சின்ன இது எழுதி நோட்டு எழுதி மேலே வச்சாங்களாம். எழுதி வச்சோடனே இந்த குறும்புக்கார பசங்க சின்ன எழுதினாங்க, இனிமேல் நாங்கள் நோட்டீஸ் ஒட்டவோ கிறுக்குவோ எதுவும் செய்ய மாட்டோம் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சானாம். பாருங்க, எதுக்கு எதை எழுதி வச்சாங்கன்னு தெரியல. அவங்க வந்து இதில் எதுவும் அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னா அதை இவங்க வேறு விதமாக உபயோகப்படுத்துகிறாங்க, மறுபடியும் அசுத்து தான் உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு உலகத்துலேயும் அப்படி பார்த்தீங்கன்னா மனுஷன் என்னென்னமோ யோசிக்கிறான், யோசிச்சுட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வரான். முடிவுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்கிறான். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக யோசித்து தியானங்கடெல்லாம் பண்ணி ரொம்ப தியானித்து வாழ்க்கையில் ஒரு முடிவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிப்பு என்னன்னா, நடக்கிறது தான் நடக்கும், நடக்காது நடக்காது, நடக்கிறது தான் நடக்கும், நடக்காது ஒன்றும் நடக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, நீ என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு நடக்காது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன துளி ஒரு இடத்துல இருக்கிறோம். அது வந்து நாலு சமயத்தில் அது எங்கே அந்த பிரபஞ்சத்தில் இந்த புள்ளி இருக்குது, அந்த புள்ளி எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது. பிரபஞ்சம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளால் ஒன்றும் முடியாதுங்க, ஆகாதுங்க, நமக்கு ஒரு விஷயமும் நடக்காதுங்க. அது பாட்டு நடக்கும், நம்ம பாட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் தலைவிதியை பற்றி சொல்கிறாங்க. இப்படி பல விதங்களில் பல விதமான கருத்துக்கள் அவங்க சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த கிரகம் வந்து சூரியன் வந்தாக்க சூரியன் எங்கே இருக்கிறான், சந்திரன் அங்கே இருக்கிறான், இவன் அங்கே இருக்கிறான், சனி அங்கே இருக்கிறான், இவங்க மாற்றி மாற்றி உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை வருது. சூரியன் வந்தால் நல்லது நடக்குது, நிலவு வந்தால் இப்படி இப்படி ஏதோ ஒரு கோட்பாடுகளை வகுத்து அது கட்டத்தை கட்டி ஒரு மனுஷனை ஒரு கட்டத்துக்குள்ளே உட்கார வச்சு அவனுடைய சிந்தனைகளை இன்னைக்கு சூரியன் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு போராட்டம் வரும், உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பல விதமான கோட்பாடுகளை இவர்களாகவே உருவாக்கி அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கினார். இந்த உலகத்தை உருவாக்கி சூரிய சந்திர நட்சத்திரம்லாம் உருவாக்கினார். ஒரு பூமி தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆளுக்கால ஒரு பூமியாக மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு பூமிக்கும் ஏற்ற மாதிரி சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, 7 கிரகங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. அது உங்களை கவர்ன் பண்ணுது, உங்களை ஆளுகை செய்து உங்களுக்கு பல சூழ்நிலைகளை கொண்டு போய் வைக்கிறது எப்படி என்று சொல்லி சில கோட்பாடுகளை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை அவர்கள் வந்து குழப்பி விடுகிறார்கள். சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறான். அவன் சொல்றான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. கால்கள் இல்லை, வெளிச்சம். கால்களுக்கு வெளிச்சம். சாதாரணமாக இந்த நாட்கள் இருட்டில் நடந்து போனீங்கன்னா ஒரு டார்ச் லைட் வேணும். அங்கேயும் இங்கேயும் அடிக்கிறதுக்கு இல்லை. சில பேர் சின்ன பசங்க இங்கேயும் எங்கேயும் அடிச்சுட்டு இருப்பாங்க. உங்கள் கால்களுக்கு நேராக அதை அடிச்சுக்கிட்டு அந்த போகிற வழியில் ஏதாவது முள் இருக்கா, இதை எப்படி நடக்கணும், எப்படி கவனமாக செல்லணும், இதை எப்படி தாண்டி போகணும், இந்த இடத்துல எப்படி தப்பிக்கணும், பாம்பு இருந்தால் எப்படி மெதிக்காமல் போகணும், இந்த பூச்சி இருக்குதுன்னா இதை தாண்டி எப்படி போகணுன்றதுக்காக ஆண்டவர் அங்கே உங்களுக்கு வசனத்தை, சத்திய வசனம், அவருடைய வசனம் சத்தியமானது, உண்மையானது, அது சரியானது. அந்த சரியான வசனங்களை நம்ம நிதானிச்சு அது ஒரு டார்ச் லைட் மாதிரி. தீபம் சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது, அதனால டார்ச் லைட் மாதிரி அதை அடித்து கரெக்டாக கொண்டு போகும்போது நம்முடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், நமக்கு ஏற்படுகிற எல்லா விபத்துகளை தவிர்த்து நாம் சரியான இடத்துக்கு கொண்டு போக முடியும் என்று தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அது சரியாக அறிந்து கொண்டான். அதை அவன் செஞ்சான். அதுபோல் இந்த வசனம், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் வெளிச்சமாகுது. ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் கண்ணீர், இந்த கண்ணீர் எப்படி முடிவு உண்டாக்குறது, இந்த கண்ணீரை எப்படி உங்களுக்கு இதிலிருந்து வெளியே வருவது, இந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் எப்படி வருவது, இந்த சூழ்நிலை எப்படி பாதகமான சூழ்நிலையை எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை இந்த வசனம் சொல்லித் தருகிறது. அது வெளிச்சத்தை போல அவைகளை கொண்டு நாம் செல்லும் போது நாம் ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்கிறார். நான் தொடர்ந்து நம்முடைய ஒரு வேத வசனத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் 7 நாளில், அதாவது 6 நாட்கள் படிப்படியாய் இந்த உலகத்தை அற்புதமாய் சிருஷ்டித்தார். அழகழகாய் சிருஷ்டித்து ரொம்ப அற்புதமான இயற்கை
எழில் நிறைந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு உலகத்தை அவர் படைத்தார். அது எதுக்கு 6 நாள் படைச்சார்னா, மனுஷனுக்கு அவர் சொல்லித்தர விரும்புகிறார். எப்படி இந்த 6 நாள்ல 6 கட்டமா பிரிச்சு நீங்க சரி செய்யணும். உங்களை அதுபோல உங்களுக்கு ஒரு உலகத்த குடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு காரியத்த குடுத்திருக்கிறேன். இத நீங்க 6 கட்டமா நீங்க ஒவ்வொரு கட்டத்திலயும் அத தெளிவா நீங்க பயன்படுத்தி, தெளிவாய் இந்த காரியங்கள செய்யும்பொழுது, உங்களுடைய வாழ்க்கை சீரமைக்கப்படும். உங்க வாழ்வை நல்ல ஒரு அற்புதம் நிறைந்த வாழ்க்கையா மாறும். நீங்கள் சந்தோஷம், ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ள உங்களால வாழ முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்ப நமக்கு சத்தியம் தெரிய வேண்டும். அவைகளை எப்படி அவர் உருவாக்கினார்? நாம் எப்படி இந்த காரியங்களை அவரைப் போல கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற காரியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 5 நாள் பார்த்தாச்சு. இப்போது 6வது நாள் நாம் பார்க்க போகிறோம். இந்த 6வது நாள்ல பார்த்தீங்கன்னா, என்ன படைச்சார்? அதாவது இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கிறோம்? 6வது நாள். எத்தனாவது நாள் வந்திருக்கிறீங்க? 6வது நாள் வந்திருக்கிறீங்க. ரொம்ப மிக முக்கியமான நாள். மறுசீரமைப்பின் 6வது கட்டம் அப்படின்னு இதுக்கு பேர் விடுவோம். த 6th phase of restructuring. நம்முடைய வாழ்க்கையை ரீஸ்ட்ரக்சர் பண்றோம். மறுபடியும் கட்டமைக்கிறோம். மறுபடியும் சரிப்படுத்துகிறோம். சரிப்படுத்தாத இடங்களை மறுபடியும் சரிப்படுத்தி 6வது கட்டத்துக்கு நேராக கடந்து போகிறோம். இந்த 6வது நாள்ல அவருடைய சிருஷ்டிப்பு அது முடிவடைகிறது. சிருஷ்டிப்பினுடைய அந்த மிக முக்கியமான கடைசி நாள் என்று வருகிறோம். பாருங்க, ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு எல்லாத்தையும் படைக்கல. எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு மனுஷனுக்கு அவர் மனுஷனை அவர் உருவாக்குகிறார். எவ்வளோ ஒரு மீட்பின் திட்டம் பாருங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. ஒரு தகப்பனை காட்டிலும் அதிகமான கரிசனை உடையவராக இருக்கிறார். என் மகனுக்கு என்னென்னலாம் தேவை, இவனுக்கு எது எதெல்லாம் தேவை, இவன் என்னென்னலாம் விரும்பி செய்வான் அப்படின்ற காரியங்களே ரொம்ப அழகா அதை யோசித்து முன்பாகவே அவனுக்கு அதை செய்கிறார். அந்த ஆதியாகமம் 1:24, 32, 31 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் 6வது நாள் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாய் பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியிலே ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆளக்கடவர் என்றார். தேவன் தம்முடைய சாயலாகிய மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாய் அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, இன்னும் இதில் பார்ப்போம். விதை தரும் மரங்கள்லாம் அவர் எல்லாத்தையும் படைச்சார். அப்போ விடியற் காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6ஆம் நாள் என்ன செய்கிறார் ஆண்டவர்? அங்கே மனுஷனை படைக்கிறார். மனுஷன் என்ன பண்றாரு? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார், சமுத்திரத்தின் மனுஷனை 26வது வசனத்துல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆளக்கடவர்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும், ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்குறார். இயேசு ஆண்டக்கப்ப விதாவாகிய தேவன் அவர் என்ன செய்றாரு? திருத்துவத்தின் தேவன். சகல பிரபஞ்சத்தை அவர் உருவாக்குகிறார். நட்சத்திரங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள், பூமி, எத்தனையோ காரியங்களை உருவாக்குறார். சகலவற்றுக்கும் எஜமானன் அவர். அவர் அற்புதமாய் அவர் உருவாக்கிட்டாரு. பூமியை அவர் உருவாக்குகிறார். பூமியை உருவாக்கி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம், நம்ம ஒரு கம்பெனி, ஒரு முதலாளி இருக்காருன்னா ஒரு கம்பெனியை அழகாக சிஸ்டமேட்டிக்காக ரெடி பண்ணுறார். அது அழகாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணி இதெல்லாம் கவர்ன் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் ஆளுகை பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜரை வைப்பாங்க. அதுபோல் மேனேஜரை அவர் வைக்கிறார்.
அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, அவர் தேவன மாரி, அவர மாரியே பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த நிறுவனத்த அவங்க அமைச்சு, அதுக்கு கவர்ன் பண்ணா எப்படி அவர் எப்படி முதலாளி தன் மனசுக்கு ஏத்த மாரி, தன்னுடைய விஷயத்துக்கு ஏற்ற மாரி, தனக்கு அவர்ட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது, என்ன குணநலன் இருக்கணும், எப்படி அவன அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட ஒரு ஆள அவங்க போடுவாங்க. அதுக்கு இன்டர்வியூலாம் வைப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நடக்குது, அவர் உருவாக்குகிறார், சிருஷ்டிக்கிறார். அந்த மனுஷன அவர் உருவாக்குகிறார். அந்த உருவாக்கி அவன அதில வைத்து அவன் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த பூமி அனைத்துக்கும், பூமியில இருக்கிற எல்லா மச்சங்கள், பறவைகள், மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்ய வேண்டும். கண்ட்ரோல், டொமினியன், ஆளுகை செய்கிற ஒரு குணம், அட்மினிஸ்ட்ரேட் பண்ற ஒரு குணம், தன்னுடைய கீழ்ப்படுத்தி தான் விரும்புகிற விதத்தில் நடத்துகிற ஒரு குணம் மனுஷனுக்கு ஆண்டவர் அவர் தருகிறார். இது தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயலாய் அவருடைய ரூபம், அவருடைய சாயலாக ஆண்டவர் மனுஷனை அவர் உண்டாக்குகிறார். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆளுகை குணம், ஒரு ஆளுகிற குணம், ஒரு கண்ட்ரோல்குள்ள கொள்ளுகிற குணம், தன்னுடைய காலடியிலே வைத்துக் கொள்ளுகிற குணத்தை அவர் அவனுக்குள்ளே ஏற்படுத்தி சிருஷ்டிக்கிறார் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இதுல சில தியாலஜிக்கல் பாயிண்ட்லாம் உண்டு. நான் அந்த தியாலஜிக்கல் பாயிண்ட்டுக்கெல்லாம் நான் போகல. நமக்கு வேண்டியதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்கிறோம். இது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இவைகள் அது நமக்குள்ளே வருகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது பாருங்க, 1வது அதிகாரத்தில் 2வது முதல் சொல்லப்படுது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் சிருஷ்டித்தேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு 2வது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது அதிகாரம் 9வது வசனம், தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தையும் பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மேல் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்படி அந்த காரியங்கள் அங்கே சென்று கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னும் மனுஷனை இன்னும் அந்த இடத்துல சொல்லப்படுது, மனிதனும் இருந்ததில்லை அப்படின்னு ஒரு வசனம் அங்கே சொல்லப்படுது. மனுஷன் பாருங்க, இந்த 5வது வசனத்தில் பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்படின்னு போட்டிருக்குது. கொஞ்சம் நமக்கு சற்று குழப்பமாக இருக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது 1வது அதிகாரத்தினுடைய விளக்க உரை தான் 2வது அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த 1வது அதிகாரம் எல்லாத்தையும் முன்னிட்டாரு, 2வது அதிகாரம் அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றாங்க. இன்னும் சில சொல்கிறாங்க, இல்லை அவர் 8வது நாளில் மறுபடியும் அந்த கிரியேஷனை அவர் கொண்டு வராரு அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. நம்ம இதை குறித்து நான் வாசிக்கும் போது பலவித காரியங்களை நான் கடந்து போகும்போது எனக்கு ஒரு சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். பாருங்க, முதல்ல அவர் உருவாக்கினார். 1:27 சொல்லும்போது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல 2:6 என்ன சொல்லப்படுகிறது, அங்கே தேவனாகிய கர்த்தர் மண்ணிலே உருவாக்கி, அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா ஃபார்ம்டு அப்படின்னு போட்டிருக்குது. The Lord God formed a man of the dust அப்படின்னு போட்டிருக்குது. 2 விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. முதல்ல ஆண்டவர், நல்லா கவனிங்க, ரொம்ப ஒரு காரியங்கள் கொஞ்சம் குழப்பமான காரியங்கள், ஆனால் தெளிவான காரியங்கள் உண்டு. முதல்ல ஒரு சிருஷ்டிப்பை அவர் உருவாக்குகிறார். ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்கி அதுக்கு ஆஷ் என்கிற ஒரு பதத்தை அங்கே அவர் சொல்லுகிறார். இந்த ஆஷ் என்ற பதம் பார்த்தீங்கன்னா, ஆசா என்ற ஒரு பதம் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த பதம் என்ன சொல்றதுன்னா, வடிவமைக்க, நிறைவேற்ற, உருவாக்க, வேலை செய்ய, உற்பத்தி செய்ய, சமாளிக்க, இன்னும் செய்ய பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்த, கவனிக்க, நியமிக்க, நிறுவ, இப்படி பலவிதமான வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது. சிருஷ்டிப்புன்றது உருவாக்குதல். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குகிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கதாபாத்திரம் எழுதும்போது என் கதாபாத்திரம் மூளையில் தோன்றினது, இதை நான் உருவாக்குகிறேன். அவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறான், ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறான். அது ஸ்பிரிட் ஃபார்ம், அதாவது
அவன் உருவாக்குற தன்மை, ஒரு உருவாக்க காரியங்களை அவன் சொல்லுகிறான். சாதாரணமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் மத்த எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு திட்டத்த பிளான போடுவாங்க. பிளான் அவங்க ரெடி பண்ணுவாங்க. இப்படிதான் இருக்கணும், ரூம் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், இங்க இந்த இருக்கணும், அது அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பார்கள். அந்த கட்டமைப்பு அதுல கூட ஸ்ட்ராங் டிக்ஷனரி என்ன சொல்றது? ஒரு வடிவமாக, குறிப்பாக ஒரு குயவனாக உருவாக்க தீர்மானிக்க, தீர்மானத்தை உருவாக்குதல். நல்லா கவனிங்க. ஒரு தீர்மானம். ஒரு பொண்ணு ஆணு எப்படி இருக்கணும், அவங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கணும், அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், அவங்களுடைய அமைப்பை அவர் என்ன செய்யறாரு? சிருஷ்டிக்கிறார், உருவாக்குகிறார். அவர் சிந்தனையிலே உருவாக்குகிறார். இந்த பாத்திரம் உருவானது, ஒரு பாத்திரத்தை அருமையா உருவாக்கி அதை அப்படியே சிருஷ்டிக்கிறார், அது அப்படியே அழகாய் கொண்டு வருகிறார். அதுதான் சிருஷ்டிப்பு, அதுதான் அந்த காரியம். மனுஷனை ரெண்டு பகுதியா பிரிக்கிறாரு. ஒரு மனுஷனை மனசுக்குள்ளேயே அவர் சிருஷ்டிக்கிறார், மனதுக்குள்ளே அப்படியே உருவாக்கி அவனுடைய அமைப்பு என்ன, தோற்றம் என்ன, அப்படி என்ன, இப்படி என்று சொல்லி அவங்களை என்ன செய்றாரு? அவர் உருவாக்குகிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது 7வது வசனத்துல, நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். And the Lord formed, God formed a man of dust of the ground, and breathed into his nostrils the breath of life, and the man became a living soul. இதை நான் இப்படி சொல்லபடி விரும்புகிறேன். பாருங்க, முதல்ல ஒரு உருவாக்கிட்டார், ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கிட்டார். ஒரு மனுஷனுடைய குவாலிட்டிஸ் என்ன, அவன் எப்படி இருக்கணும், அவன் எப்படி இதை கவர்ன் பண்ணணும், அவன் எப்படி நம்ம போல செயல்படுகின்ற ஒரு காரியத்தை ஆணும் பெண்ணுமாய் ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்கி அவர் வைத்து விட்டார். அந்த உருவாக்கின இடத்தை, உருவாக்கினதை கொண்டு போய் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணும். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் ஃபுல்லா என்ன சொல்லப்படுகிறது? இப்போ இதையெல்லாம் உருவாக்கிட்டார், இதெல்லாம் வந்துடுச்சு, ஆனால் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகலை. எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு, சிருஷ்டித்து எடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணணும். எல்லாத்தையும் பாருங்க, மூடு பனி உண்டாகி அந்த நிலத்தில் பட்சம் அப்போ வளர ஆரம்பிக்குது. அப்போ இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வருகிறார். அப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது அதே மாதிரி மனுஷனை என்ன பண்ணுறாரு? மண்ணை எடுக்கிறார். டஸ்ட்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு, தமிழில் மண். மண்ணில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மெடிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பிளட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 மெட்டீரியல் அதில் இருக்கும். கால்சியம் இருக்கும், கால்சியம், சுண்ணாம்பு, இரும்பு, துத்தநாகம் எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. அதில் ஒன்று குறைஞ்சாங்க இந்த பிரச்சனை வரும். யூரியா எல்லாமே அதில் இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன், எப்படி உருவாக்கியிருப்பார்? சும்மா எடுத்து போட்டு உருவாக்கி இல்லை. சாதாரணமாக ஒரு சிலையை வடிச்சுன்னா ஃப்ரண்ட்டில் வடிப்பேன், பின்னாடி ஒன்றும் இருக்காது. ஆனால் இவர் ஸ்டார்டிங்லேருந்து உருவாக்குறார், மண்ணில் உருவாக்குறார். நான் நினைக்கிறேன் போனை உருவாக்கும் போது கால்சியம் எடுத்திருப்பார். அந்த கால்சியம் எடுத்து எலும்பை உருவாக்குவார். அதை எடுத்து இன்னொரு இரும்பு எடுத்து இரும்பு சத்தை கொண்டு வந்து மற்றதை உருவாக்குவார். இதையும் மாற்றி மண்ணில் பல விதமான, பாருங்க, அந்த பிளட்டில் இருக்கிற ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்க அத்தனை பொருளும் அதில் இருக்கும். அத்தனை பொருளை உண்டாக்கி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இது பண்ணி அற்புதமாக அவர் உருவாக்குகிறார். இன்னைக்கு கூட மனுஷன் உருவாக்குறது பார்த்தீங்கன்னா மேக்கிங். கோல்டு எடுத்து அவனை கோல்டில் கொஞ்சம் கலக்கிறான், கொஞ்சம் கோல்டு ரொம்ப அப்படியே வளையும். அதை மலைக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுவான். ஆட் பண்ணி செம்பு ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி அப்போ தான் அது வளையாத தன்மை வரும், அழகாத வடிவமைப்பான். அப்போ 2 கிரியேஷன் நான் இப்படி எடுத்துக்கொள்ள உங்களுக்கு அப்போ தான் புரியும். அப்போ 2 பசாதான் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் உருவாக்குதல், ஆவிக்குரிய உருவாக்குதல், சிந்தனையிலே உருவாக்குதல். ஒரு அப்பா அம்மா இருக்கான்னு வைத்துக்கொள்வோம். புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருந்தோடனே அவங்க ஒரு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. திருமணம் செஞ்சுட்டோன்னே அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், ஒரு குழந்தை நம்ம பெற்றுக்குவோம். ஒரு வேளை ஆண் குழந்தையா பெற்றுக்கிட்டாக்க ஆண் குழந்தைய நம்ம என்ன செய்யலாம்? அவனை குழந்தைய அப்படியே கொண்டு வந்து குழந்தை செய்யணும், குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும், கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு முன்னாடி சீட்டுக்கிட்டலாம் வாங்கிடுறாங்க. இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், இந்த காலையில் தான் படிக்கணும், இதுதான் படிக்கணும், இதை தான் செய்யணும், அவன் கலெக்டர் ஆகணும், ஏதோ ஒன்று ஆகணும் அப்படின்னு சொல்லி, டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க டிசைட் பண்ணுறாங்க, உருவாக்கிறாங்க. பாருங்க, சிந்தனையில் என்ன செய்கிறான்? குழந்தைய பெற்றுறான். குழந்தைய பெற்றப்ப ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்றான். அதை பார்க்குறான். ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவன் போய் காலேஜுக்கு போகிறதையும் பார்த்துறான், டிகிரி வாங்குறதையும் பார்த்துறான், அவன் டாக்டராவோ ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக நிற்கிறதையும் பார்த்துறான், அவன் ஆளுக செய்கிறதையும் பார்க்குறான். அவங்க அந்த பொசிஷனில் போய் நிற்கும் பொழுது அவன் அதை பார்க்குறான். அப்போ உருவாக்குறதுல 2 பக்கம், உண்டாக்குறதுல 2 பக்கம். ஒன்று ஸ்பிரிட் ஃபார்மிங், ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய விதத்தில் உருவாக்குதல். மனுஷன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான், ஆவிக்குரிய திட்டங்களை வகுக்கத்தக்கதாய் ஆண்டவர் அவனுக்குள்ளே வைத்து விட்டார். அவனுடைய ஆண்டவரை போல, கடவுளை போல. ஆண்டவர் சொல்றாரு, அவர் விசுவாசத்தினால இந்த உலகத்தை ஃப்ரேம் பண்ணி இருக்கிறாராம், கட்டமைத்து இருக்கிறாராம்.
ஒவ்வொரு செடி என்ன கலரில் இருக்கணும், பூ என்ன கலரில் இருக்கணும், அது எப்படி வளரணும், எத்தனை நாள் வரணும், எதை செய்யணும், அதை செய்யணும், அதனுடைய டைம் என்ன, அதனுடைய இது என்ன, எல்லாம் அடிப்படையான உருவாக்குதலுடைய எண்ணங்கள். அப்போ சிருஷ்டித்தார் என்ற வார்த்தை அதில் தான் சொல்லப்படுகிறது. ஒரு குயவன் முன்னாடி என்ன செய்யணுன்ற ஒரு நோக்கம் வச்சிருப்பான். இதை தான் வணையணும் அப்படின்னு வச்சிருப்பான். இப்படி தான் வணையணும் வச்சிருக்கணும். அது ஷேப் பண்ண சைஸ் என்ன, அது எப்படி, அதனுடைய வடிவமைப்பு என்ன அப்படின்னு யோசிக்கிற ஒரு சிருஷ்டிப்பின் தன்மை. இப்போ மறுபடியும் இந்த கதைக்கு வரேன். இவங்க குழந்தைய என்ன செய்கிறாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி திட்டுற பேரெல்லாம் வச்சிடறாங்க. பேரெல்லாம் வச்சு கனவுலே பார்த்துறான். குழந்தை தவழறது, அப்பான்னு கூப்பிடுறது, டாடின்னு கூப்பிடுறது, டிகிரி வாங்கிறது, ஆளுக செய்யறது, சீட்டில் உட்காருறது, எல்லாத்தையும் பார்த்துறான். அப்போ பார்த்தோன்னே பாருங்க, லவ் பண்ணுறவங்களை கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ கற்பனைகள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. பாதி நேரம் அவங்களுக்கு வேறு உலகத்தில் அவங்க போயிடுவாங்க. போயிட்டு எல்லாத்தையும் அவங்க யோசித்து மனசில் வச்சுருப்பாங்க. இதுதான் ஒரு சிருஷ்டிப்பினுடைய அர்த்தம். அடுத்தது ஃபிசிக்கல் ஃபார்ம். முதல்ல ஸ்பிரிட் ஃபார்மில் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் ஃபார்ம்கள் இருக்கிறாங்க. அடுத்தது அதை ஒழுங்குபடுத்துகிறது உலகத்தில் நிரூபிக்க வருகிறார்கள். அதை சரிப்படுத்த வருவார். பாருங்க, ஆண்டவர் பார்த்துட்டு இதெல்லாம் உருவாக்கிட்டு இப்போ மண்ணில் மனுஷனை உருவாக்குறார். அவன் மூக்கு எப்படி இருக்காங்க, தலை முடி எப்படி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக அழகாக வணைகிறார். உள்ள உறுப்புலேருந்து அழகாக அற்புதமாக அந்த மனுஷனை உருவாக்கி அதை ஊதுறார். ஊதினவுடனே ஜீவ ஆத்மாவான. இது மேக்கிங் அந்த வார்த்தைக்கு சொல்லலை, ஆஷா என்ற அந்த வார்த்தைக்கு சொல்லப்படலை. இட்ஸ் அ மேக்கிங், உருவாக்க. அதாவது ஃபிசிக்கல் ஃபார்ம் நான் சொல்கிறேன். ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம், இன்னொன்று ஃபிசிக்கல் ஃபார்ம். ஹல்லேலூயா. நிறைய பேர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் ஃபார்மில் ஸ்பிரிட் ஃபார்மில் ஒன்றத்தை ரெடி பண்ணிடுறார். ஆனால் இப்போ ஃபிசிக்கல் ஃபார்முக்கு கொண்டு வருகிறார். எப்படி புருஷ மனைவி யோசித்து பிள்ளைகளை குறித்து ஒரு ஸ்பிரிட் ஃபார்மில் யோசிக்கிறாங்க. ஆனால் அதை கொண்டு வர்றதுக்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். திடீர்னு குழந்தை கருவில் உண்டாகுது. உண்டானோடனே ஒரே சந்தோஷம். அதுக்குரிய சிம்டம்ஸ்லாம் தெரியுது. உங்கள் டாக்டர்கிட்ட போகிறாங்க, செக் பண்ணுறாங்க, அவங்க உர்ஜிதப்படுத்துகிறாங்க, ஆமாம் ஒரு குழந்தை உருவாகுது. அப்போ மறுபடியும் செக் பண்ணுறாங்க, அந்த குழந்தை எப்படி உருவாகுது, எப்படி அது பாருங்க. அது 10 மாதமும் போயிட்டு செக்அப் கொடுத்து அதுக்குரிய குறைவுகள் என்ன இருக்குது அதை பார்த்து அந்த முழு வளர்ச்சி அடையிலையும் ஒரு பிரயாசம் அங்கே தேவைப்படுது, ஒரு பண்படுத்துதல் தேவைப்படுது, ஒரு அவசியப்படுது. பிற்பாடு அந்த குழந்தை பிறந்தனா அதோட முடிஞ்சிடுச்சா, அது பிறந்து வான் கத்தணும்னா ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் முடிவடைகிறது. அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் முடிஞ்சு, அதாவது உடல் ரீதியான வளர்ச்சி முடிஞ்ச உடனே திருப்பி அதனுடைய காரியங்களை அவர்கள் செய்கிற ஒரு நாளில், நியமித்த நாளில் அந்த குழந்தை பிறக்கிறது. இங்கே கூட நான் பார்க்கும்பொழுது சாராலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சாராலை குறித்து சொல்லும்பொழுது சாரால் சொல்கிறார், இது எப்படி ஆகும்? ஆதியாகமம் 18:14 இது அங்கே சொல்லப்படுகிறார். அங்கே அவர் சொல்கிறாரு, ஆதாம கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு குழந்தை பிறக்க போதுமா அப்படின்றார். அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அது எப்படி ஆகும், எனக்கு வயசாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படி சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாரு, அதாவது இஸ் எனிதிங் இஸ் ஹார்ட் ஃபார் த லார்ட். ஏதாவது கர்த்தரால் முடியாத கஷ்டமான காரியம், கடவுளால் முடியாத கஷ்டமான காரியம் ஏதாவது இருக்குதா? அது ஒன்றும் இல்லை. நான் திரும்ப வருவேன், உண்டோ உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். நல்லா கவனிங்க, உற்பவ காலம், பிசிக்கல் ஃபார்ம், பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா யோசிச்சது, உங்க மனசுல யோசிச்சது, நீங்க சிருஷ்டித்தது, நீங்க வணைஞ்சது, நீங்க உருவாக்குனது, நீ திட்டம் வச்சது, நீங்க வடிவமைச்ச திட்டம் இப்போ என்ன செய்கிறது, பிசிக்கல் ஃபார்முக்கு வருது. பிசிக்கல் ஃபார்முக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு உற்பத்தி காலகட்டம், விருப்ப காலகட்டம் இருக்குதா, ஒரு டைம் இருக்குது. அந்த டைம்ல வருது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உடனே கையில் எடுத்து குழந்தைய கொடுக்கல, இருக்குப்பா நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறார். ஒரு வேளை 10 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கா தெரியல, ஒரு டைம் பீரியட். அப்போ குழந்தை கருவிலேருந்து வர்றதுக்கு 10 மாதம். அந்த 10 மாதம் அவன் என்ன செய்யணும், தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நம்பணும். தேவனுடைய வார்த்தையை பிசிக்கல் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா, அதாவது அங்கே இருக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்த பிற்பாடு அதை பிசிக்கல் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வருவோம். அது ஏற்ற நேரத்தில் கொண்டு வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் ஆண்டவர் சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கும். உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை அவர் தெரிந்து கொண்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா அது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாரா? அப்போ நம்ம இப்போதானே வந்தோம் அப்படின்னா 2 ஃபார்மு ஏற்கனவே உங்களை படைச்சிட்டார். அது ஸ்பிரிட் ஃபார்ம், அது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஃபார்ம். அதை படைச்சு வச்சுட்டாரு. ஆனால் பிசிக்கல் ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு
அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதுக்கு ஒரு வேலை இருக்குது, அது உற்பத்தி காலகட்டம் இருக்குது. அதுக்கு பிற்பாடு இந்த குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கிறது. ஆமென்.